ஸோ டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 656 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜூலை 12ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இந்த டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு சிலபஸ் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவும் அப்ளை பண்ணலாம். ஸோ ட்ரிபிள் டிப்ளமோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஇ ட்ரிபிள்இ வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து கொஸ்டின் இருக்கும். ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி தான். மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 100 கொஸ்டின் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், ஸோ இந்த டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் சிலபஸும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்காங்க. இந்த சிலபஸில் இருக்கிற எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 10 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பாருங்கள் 10 யூனிட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் வந்து செக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூனிட் 1 பார்த்தீங்கன்னா சர்க்யூட் தியரி அண்ட் டிசி மிஷின். ஸோ சர்க்யூட் தியரி பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாக வந்து சர்க்யூட் தியரியில் ஸோ கேவிஎல் கேசிஎல் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து டிப்ளமோ லெவல் போஸ்ட் தான். அதனால் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாக தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கேசிஎல்னா என்ன, கேவிஎல்னா என்ன, வோல்டேஜ் பவர், ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா மெஷ் அனலைசிஸ், கரண்ட் அனலைசிஸ், ஸ்மால் சர்க்யூட்டாக கொடுத்து அதை வந்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அதே போல் தான் இருக்கும். அதே போல் ஏசி மிஷின், மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக தான் கேட்பாங்க. ஸோ சிலிக்கான என்ன, ஜெர்மானியம்னா என்ன, ஸோ அதே போல் பிஜேடி, ஃபெட்டு, ஸோ அந்த கான்செப்டை நீங்கள் டெப்த்தாக பார்த்தா போதும். அப்கமிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெப்த்தாக நம்ம சேனலே வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாக வந்து நம்பர் சிஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமப் நல்லா சால்வ் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் பூலியன் அல்ஜிப்ரா, ஸோ டிமார்கன்ஸ் தியரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அந்த தியரம்ஸ் வந்து கண்டிப்பாக ரிப்பீட்டாக கேட்பாங்க. ஸோ ஃப்ளிப்லாப்னா என்ன, ஸோ ஃப்ளிப்லாப்னா பார்த்தீங்கன்னா 1 பிட்டை ஸ்டோரேஜ் பண்ணும். அதை பற்றி டீட்டெயிலாக வந்து கேட்பாங்க. ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணப்படும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்டும் வந்து செக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது, பவர் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சிலபஸ். இந்த டெக்னிக்கல் சிலபஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஆக்சுவலாக தமிழ்லேருந்து 100 கொஸ்டின் இருக்கும். அது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தான். ஒரு 40 மார்க்ஸ் மேலே எடுத்தால் போதும், ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தான். மெயினாக நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. ஸோ சயின்ஸ்லேருந்து அவங்க கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. சயின்ஸ்லேருந்து 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ ஜாகிரபிலேருந்து 5 கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஹிஸ்ட்ரி, இந்திய தேசிய இயக்கம்லேருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. இந்திய ஆட்சியல், ஸோ ஐஎன்எம், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இந்திய பொருளாதாரம், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து 20 கொஸ்டின். மெயினாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேருந்து. ஸோ இந்த மேக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் 10th, ஸோ ஹச்சிஎஃப், எல்சிஎம், ஸோ தனி வட்டி, கூட்டு வட்டி, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் படித்த போதும். மெயினாக வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணால் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியில். ஸோ இந்த பாலிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம், ஸோ இந்த ஐஎன்எம் கொஸ்டின். ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸும் பார்க்கலாம். இதுக்கான சிலபஸ் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டெப்த்தாக வந்து சிலபஸ், ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ்ங்கிறது டீட்டெயிலாக வந்து பார்த்துருக்கோம். டெக்னிக்கல் சிலபஸும் அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸும் டவுன்லோட் பண்ணிக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.